ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. அண்மைச் செய்தி. அரசியல் நாகரிகத்துடன் முதலமைச்சர் விஜய் தன்னை சந்தித்து வாழ்த்து பெற்றதாக முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். விஜய்க்கு எனது அன்பு நிறை வாழ்த்துக்களையும் ஆலோசனைகளையும் வழங்கினேன் எனவும் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். மரியாதை நிமித்தமாக திமுக தலைவர் மு க ஸ்டாலினை அவரது இல்லத்தில் முதலமைச்சர் விஜய் சந்தித்திருந்தார். இந்த சந்திப்பு தொடர்பாக மு க ஸ்டாலின் கருத்தினை பதிவு செய்திருக்கிறார். அதன் அடிப்படையில் அரசியல் நாகரிகத்துடன் முதலமைச்சர் விஜய் தன்னை சந்தித்து வாழ்த்து பெற்றதாக முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் விஜய்க்கு தனது அன்பு நிறை வாழ்த்துக்களையும் ஆலோசனைகளையும் வழங்கியதாக மு க ஸ்டாலின் தனது பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். மரியாதை நிமித்தமாக அரசியல் கட்சி தலைவர்களை முதலமைச்சர் விஜய் சந்தித்து வருகிறார். அந்த வகையில் திமுக தலைவரும் முன்னாள் முதல்வருமான மு க ஸ்டாலினை அவரது இல்லத்தில் அவர் சந்தித்து பேசினார். இந்த நிகழ்வுக்கு பிறகு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவையும் முதலமைச்சர் விஜய் சந்தித்திருந்தார். இந்த நிலையில் மு க ஸ்டாலினின் சந்திப்பு தொடர்பாக அவர் கருத்தினை பதிவு செய்திருக்கிறார். இந்த கருத்தின் அடிப்படையில் அரசியல் நாகரிகத்துடன் முதலமைச்சர் விஜய் தன்னை சந்தித்து வாழ்த்து பெற்றார் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் விஜய்க்கு எனது அன்பு நிறை வாழ்த்துக்களையும் ஆலோசனைகளையும் வழங்கினேன் எனவும் மு க ஸ்டாலின் தனது பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள மு க ஸ்டாலினின் இல்லத்தில் இந்த சந்திப்பானது நிகழ்ந்தது. மரியாதை நிமித்தமான சந்திப்பாக இது கருதப்பட்ட நிலையில் தொடர்ந்து அவர் மதிமுக பொதுச் செயலாளரையும் சந்தித்தார். இந்த நிலையில் முதலாவதாக அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து வந்த நிலையில் திமுக தலைவரை சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள இல்லத்தில் முதலமைச்சர் விஜய் சந்தித்திருந்தார். இந்த சந்திப்பு தொடர்பாக திமுக தலைவர் தனது கருத்தினை பதிவு செய்திருக்கிறார். இந்த கருத்தின் அடிப்படையில் அரசியல் நாகரிகத்துடன் முதலமைச்சர் விஜய் தன்னை சந்தித்து வாழ்த்து பெற்றதாக முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் விஜய்க்கு தனது அன்பு நிறை வாழ்த்துக்களையும் ஆலோசனைகளையும் வழங்கியதாக மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். அரசியல் நாகரிகத்துடன் விஜய் தன்னை சந்தித்ததாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் எக்ஸ்தல பதிவில் குறிப்பிட்டிருக்கிற நிலையில் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமாரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமாரன், வணக்கம். விஜய்க்கு வாழ்த்துக்களையும் ஆலோசனைகளையும் வழங்கியதாக மு க ஸ்டாலின் இந்த சந்திப்பு தொடர்பான ஒரு பதிவினை வெளியிட்டிருக்கிற நிலையில் இது தொடர்பான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன? தமிழக முதலமைச்சர் விஜய் தற்பொழுது தமிழகத்தின் முக்கிய அரசியல் கட்சியின் தலைவர்களை அடுத்தடுத்து சந்தித்துக் கொண்டிருக்கின்றார். திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை முதலமைச்சர் தற்பொழுது சந்தித்தார். அந்த சந்திப்பிற்கு பிறகாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் இந்த பதிவை வெளியிட்டிருக்கின்றார். அதன்படி தமிழக முதலமைச்சருடனான தன்னுடைய சந்திப்பு அரசியல் நாகரிகத்துடன் அமைந்திருந்தது என்று திமுக தலைவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தன்னுடைய அந்த சந்திப்பில் விஜய்க்கு வாழ்த்துகளும் ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது என்றும் முதலமைச்சருடனான சந்திப்பு தொடர்பாக மு க ஸ்டாலின் பதிவிட்டிருக்கின்றார். விஜய்க்கு என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டேன் என்றும் அவர் பதிவு செய்திருக்கின்றார். இந்த சந்திப்பு அரசியல் நாகரிகத்துடன் கூடிய சந்திப்பாக அமைந்தது என்றும் தற்போது தன்னுடைய இந்த சந்திப்பிற்கு பிறகான பதிவிலே முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் என்பதை பார்க்கின்றோம். சற்று முன்பாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி ஸ்டாலினையும் சந்தித்து அவர்களிடமிருந்து வாழ்த்துக்களை பெற்றுக் கொண்டார். தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்திருக்கக்கூடிய சூழலில் மூத்த தலைவர்களை எல்லாம் சந்தித்து அரசியல் வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு அவர்களுடைய வாழ்த்துக்களை பெறுவதற்காக தொடர்ச்சியான இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் முதல் பயணமாக முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டிற்கு சென்றிருந்தார். அதன் தொடர்ச்சியாக அங்கே உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் சந்தித்திருந்தார். எதிர்க்கட்சியினுடைய தலைவராக தேர்வாகி இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் சந்தித்து அந்த சந்திப்பின் ஊடாக புத்தகம் ஒன்றையும் பரிசாக பெற்றுக் கொண்டார் தமிழக முதலமைச்சர். இந்த நிலையில்தான் இந்த ஆட்சி 108 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கின்றது. அறுதி பெரும்பான்மைக்குரிய 118 இடங்களை பெறவில்லை என்கின்ற அந்த தகவல் வெளியானது முதலே விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு எந்த வகையிலும் திமுக இடையூறாக இருக்காது என்ற கருத்தை முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லி வந்தார். அது மட்டுமல்லாமல் தன்னுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தன்னை நாடி வந்து இந்த ஆட்சிக்கு பெரும்பான்மை கொடுக்கலாமா, ஆளுநர் ஆட்சி ஏற்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகி கொண்டிருக்கின்றது, அதை தடுக்க வேண்டும் என்றால்
திமுக கூட்டணியில் அங்கம் பெற்றிருக்கக்கூடிய நிலையிலும் நாங்கள் அந்த கூட்டணிக்கு சென்று ஆதரவு அளிக்கலாமா விஜய்க்கு என்றெல்லாம் கேள்வி எழுப்பியதாகவும், அப்பொழுது கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியின் தலைவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் அரசு அமைவதற்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பதற்கோ அல்லது அவர்கள் அமைச்சரவையில் அங்கம் பெற்று ஆதரவு கொடுப்பதற்கோ எந்த வகையிலும் தான் இடையூறாக இருக்க மாட்டேன் என்ற நம்பிக்கை தெரிவித்ததாகவும், அதன் பிறகுதான் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிப்பதான முடிவு எடுத்ததாகவும் விசிகாவினர் கூட கூறியிருந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த சந்திப்பையும் கூட பார்க்க முடிகின்றது. அதன்படி அரசியல் நாகரிகத்துடன் விஜய் என்னை சந்தித்தார் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். விஜய்க்கு அந்த சந்திப்பின் பொழுது வாழ்த்துக்களையும் அன்பு நிறைந்த வாழ்த்துக்களையும் ஆலோசனைகளையும் வழங்கினேன் என்றும் அவர் பதிவு செய்திருக்கின்றார். முதலமைச்சராக இருந்து வந்த நிலையில் இந்த தேர்தலிலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் மூலமாக தன்னுடைய சட்டப்பேரவை தொகுதியில் வெற்றி தவறவிட்டிருந்தார் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். என்றாலும் கூட அவர் தற்பொழுது இந்த சந்திப்பிற்கான ஒரு வாய்ப்பை வழங்கியிருந்தார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் என்ற முறையில் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்திப்பதற்கு வாய்ப்பு கேட்ட பொழுது அதை ஏற்றுக்கொண்டிருந்தார், அனுமதி கொடுத்திருந்தார். அந்த வாய்ப்பை பெற்றுக்கொண்டு அவரும் சற்று முன்பாக இந்த சந்திப்பை நிகழ்த்தியிருந்தார். அதன் பிறகு அரசியல் நாகரிகத்தோடு இந்த சந்திப்பு அமைந்தது என்பதாக உறுதி செய்திருக்கின்றார் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.